சொல்ற டைலாக் தான் நல்லா இருக்குண்ணா. பாக்கலாண்ணா. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது சூப்பரா நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. சூப்பரா ஓகேண்ணா. சூப்பரா இருக்கு. ஸ்டோரி பேஸ்ல இல்ல, ஆனா படம் வந்து மாஸ் காமிச்சிருக்காங்க. லாக் இல்லாம போ சூப்பரா. அதான் உண்மை. Everyone should have that respect the individual feelings. அது சொல்லிருக்காங்க, நல்லா சொல்லிருக்காங்க. எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் சொல்லிருக்காங்க. காளி இஸ் ஜஸ்ட் ஒரு பாண்டுக்கான ஒரு சிம்பிள் தானே தவிர பிஹைண்ட் விமென்ஸ் ஃபீலிங்லாம் குட். நல்லா இருந்துச்சு. டிராகன் மாதிரியே இருந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா அந்த அவங்க சேர்றது எல்லாமே டிராகன்ல இன்னொரு ஹீரோயின் வர மாதிரி இதெல்லாம் டிராகன் மாதிரி இருந்துச்சு. அதே டெம்ப்ளேட் நடிச்சிருக்காரு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நல்லா தானே இருக்கு. 2-3 டைலாக்ஸ் ஓகே, மத்தபடி இது முற்போக்குன்னு ரொம்ப ஓவரா இருக்கு. நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. நல்ல படம். ஆக்சுவலா இன்டர்வல் சீன் நல்லா இருக்குது. இன்டர்வல் சீன் அது அதான் இந்த ஹீரோட ஆக்டிங், பிரதீப்போட ஆக்டிங் நல்லா இருக்கும். அப்புறம் அந்த லேடி அது ஹீரோயின் சூப்பரா இருக்குது. அந்த அதோட ஆக்டிங் சூப்பரா இருக்கும். சூப்பரா இது அவங்க 2 பேரும் தான் பிளஸ் எனக்கு தெரிஞ்ச அந்த படத்துல. எங்களுக்குலாம் அது ஒர்த் இல்ல. அது சொன்ன மாதிரி எங்களுக்குலாம் அது எங்களுக்கு பிடிக்கல. பெரியவங்களுக்குலாம் அது பிடிக்காம போகுது. சின்னவங்களுக்கு தான் அது இவங்கள மாதிரி எங்கேஜ் இதாக பிடிக்கும் போகுது. அது ஆமா, எனக்கு ஒர்த்தால எனக்கு பிடிக்கல. அந்த இப்ப அந்த தாலிக்கு மரியாதை இல்லாமே போயிடுச்சு. அதுக்கு முன்ன அதோட பழைய படத்துல எல்லாம் பார்த்தா அந்த தாலியோட சென்டிமெண்ட் எல்லாம் இருக்கும். இப்ப இருக்கிற இதெல்லாம் ஜெனரேஷன்ல தாலியோட சென்டிமெண்டே அது ஒரு வேஸ்டேஜ் தான். மறுத்து நைட் அவனை தூக்கி மாட்டின்னு இருக்கிறாங்க அந்த மாதிரி. அதெல்லாம் நல்லாதான் இருக்கு. அதை பத்தி எதுவுமே குறை சொல்ல. இல்ல அவரோட ஆக்டிங் வருது, இவங்களோட ஆக்டிங் இல்ல சொல்றாங்க தான். அப்படிதான் சாய் லைட்டா இருந்தாலும் ஆனா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அது அச்சிக்க முடியாது. இவரோட பெர்ஃபார்மன்ஸும் அச்சிக்க முடியாது. சூப்பரா இருக்கு.